எபிசோட் 166. யுவான் என்ன வாங்குவதற்காக வந்திருக்கிறான் என அவனையே கேள்வியாக பார்த்தான் சேவியர். சேவியர், கவலைப்படாத. நம்மளோட மெயின் கோல் கடைசியில் இருக்கிற சில பொருட்கள் மட்டும்தான். என்னோட தாத்தா பிறந்த நாள் இன்னும் கொஞ்ச நாள்ல நடக்க போகுது. அதனால அவருக்கு விலை மதிக்க முடியாத ஒன்றை வாங்கி தரணும்னு நினைக்கிறேன். அதே நேரம் இந்த ஹிட்டாச்சியை நான் தோக்கடிச்சே ஆகணும். அப்புறம் உனக்கும் இதில் ஏதாவது பிடிச்சிருந்தா அதை நீ வாங்கிக்க. உனக்காக நானே அதை வாங்கி தரேன். இல்லை, எனக்கு இந்த மாதிரி பொருளெல்லாம் இன்ட்ரெஸ்ட் இல்லை. அடுத்த சில நிமிடங்கள் வேறு வேறு பொருட்கள் ஏலத்தில் விற்கப்பட்டது. கடைசியாய் அங்கு ஒரே ஒரு பொருள் மட்டும் இருந்தது. லேடிஸ் அண்ட் ஜென்டில்மேன், நீங்க எல்லாரும் இந்த ஒரு பொருளுக்காக தான் இவ்வளவு நேரம் காத்திருக்கீங்கன்னு எனக்கு தெரியும். இதுதான் நம்ம ஏலத்துல இருக்கிற கடைசி பொருள், இந்த விலை மதிக்க முடியாத பூ ஜாடி. எல்லாருக்குமே தெரியும், கொரியால இந்த மாதிரி ஜாடிகள் எல்லாமே ரொம்ப விலை மதிப்பில்லாத பொருள்னு. நிஜமாலுமே இது ஒரு மாஸ்டர் பீஸ். இன்னைக்கு ராத்திரியில இந்த ஒரு பொருள் தான் ரொம்ப விலை உயர்ந்த பொருள். குயின் டைனாசிட்டில ராஜாக்கள் யூஸ் பண்ண ஜாடி தான் இது. அந்த தொகுப்பாளர் சிவப்பு துணியை எடுக்க கண்ணை பறிக்கும் அந்த பூஜாடி அனைவருக்கும் இன்னும் மின்னியது. 40 சென்டிமீட்டர் உயரத்தில் சிகப்பு மற்றும் மஞ்சள் நிறத்தில் மிகவும் அழகாயிருந்தது. அதில் இருக்கும் ஒவ்வொரு சிறு சிறு நுணுக்கங்களும் அங்கு இருப்பவர்களின் கண்ணை பறித்தது. அந்த ஹாலில் இருந்த ஒட்டுமொத்த பேரும் அதிர்ச்சியில் மூழ்கினார்கள். குயின் டைனாஸ்டி சேர்ந்த பொருட்கள் எல்லாமே ஏலத்தில் அதீத விலைக்கு விற்கப்படும். அந்த காலத்தில் ராஜாக்கள் பயன்படுத்திய பொருட்கள் எல்லாமே உலகத்தரம் வாய்ந்ததாகவும் அதே நேரம் பார்க்கவே செழிப்பாகவும் இருக்கும். உலகம் முழுவதும் பழங்கால பொருட்கள் ஏலத்தில் விடும் பொழுது குயின் டைனாஸ்டி சேர்ந்த பொருட்கள் தான் அதீத விலைக்கு விற்பனையாகும். இம்மாதிரியான பொருட்கள் எல்லாம் 24 மில்லியன் வரைக்கும் விற்பனை செய்யப்பட்டிருக்கிறார்கள். அதனை விட இன்னும் ஒரு பொருள் இங்கிலாந்தில் $554 மில்லியன் விற்கப்பட்டிருக்கிறது. அதனால் இந்த பொருளை பார்ப்பதற்கு அனைவரும் மிகவும் ஆர்வத்துடன் இருந்தார்கள். குயின் டைனாசிட்டியை சேர்ந்த இந்த ஜாடியோட ஆரம்ப விலை 50 மில்லியன். யார் யாரெல்லாம் ஏலம் விட நினைக்கிறீங்களோ அவங்க எல்லாம் இதை கிட்ட வந்து பார்த்து உங்களோட ஏலத்தை ஆரம்பிக்கலாம். தொகுப்பாளர் கூறியதும் ஹிட்டாச்சி அவன் அழைத்து வந்த அப்ரைசரை பார்த்து தலையசைத்தான். உடனே அவரும் மேடைக்கு சென்றார். அங்கிருந்த நிறைய பணக்காரர்கள் அந்த நபரை ஆர்வத்துடன் பார்த்தார்கள். ஏலத்தில் வாங்குவதற்கு முன்பு விஐபி விருந்தினர்கள் அதனை உண்மையானதா இல்லை பொய்யா என சரிபார்த்து வாங்குவார்கள். சில பொருட்களை எல்லாம் எவ்வளவு கிட்ட நின்று பார்த்தாலும் அதனின் உண்மை தன்மையை அறிந்து கொள்ள முடியாது. அதனால் விஐபி விருந்தினர்கள் நிறைய பணம் கொடுத்து இது மாதிரியான அப்ரைசர்களை அழைத்து வந்து அதனை சோதித்து பார்ப்பார்கள். இம்மாதிரியான வழிமுறை விஐபி விருந்தினர்களுக்கு மட்டுமே உண்டு. அவர்களால் இவ்வளவு விலை உயர்ந்த பொருட்களை வாங்க முடியாது என்றாலும் அதனை கண்ணால் பார்த்தால் போதும் என்று மற்றவர்கள் நினைப்பார்கள். ஹிட்டாச்சியுடன் வந்திருந்த அப்ரைசர் அந்த ஜாடியை உற்று பார்த்தார். மற்ற சில விஐபி விருந்தினர்கள் அழைத்து வந்த அப்ரைசர்கள் இவரை கண்டதும் அவருக்கு வழிவிட்டு நின்றார்கள். என்ன இருந்தாலும் இவர் மிகவும் ஃபேமஸான நபர். அந்த முதியவர் கையில் ஒரு பூத கண்ணாடியை வைத்து அந்த ஜாடியை பலமுறை உற்று பார்த்தார். அதனை கையில் தூக்கி கூட பார்த்தார். இதுவே வேறு யாராக இருந்தால் நிச்சயம் அதனை தொடக்கூட விட்டிருக்க மாட்டார்கள். ஆனால் அவருக்கு நிறைய மரியாதை இருப்பதினால் யாரும் அவரை தடுக்கவில்லை. சில மணி நிமிடங்களுக்கு பின் அதனை இருந்த இடத்திலே வைத்துவிட்டு அவரின் இடத்திற்கு சென்றார். ஹிட்டாச்சி அருகில் உட்கார்ந்த அவனை அழுத்தமான பார்வை பார்த்தார். சேவியர், நீ போய் சும்மா அதை பார்த்துட்டு வா. சேவியர் ஒரு அப்ரைசர் என கூறியிருந்ததனால் அவனையும் சென்று பார்க்க சொன்னார். உண்மையிலேயே அவனுக்கு இதை பற்றி தெரியவில்லை என்றாலும் மற்றவர்கள் முன்னால் காட்டிக்கொள்ள கூறினான். சரி, நான் போய் பார்த்துட்டு வரேன். இதுக்கு முன்னாடி இவ்வளவு விலைமதிப்பான பொருளை நான் கிட்ட பார்த்ததே இல்லை. அமைதியான குரலில் கூறிவிட்டு மேடையை நோக்கி சென்றான் சேவியர். இன்னும் சொல்ல போனால் சேவியருக்கு அந்த ஜாடியின் மகத்துவத்தை பற்றி பெரிதாய் தெரியவில்லை. எல்லா ஜாடியும் ஒன்றுதானே என நினைத்தார். அவன் அருகே சென்றது அதில் இருக்கும் டிசைன் எப்படி இருக்கிறது என பார்ப்பதற்காக மட்டும்தான். சேவியர் ஆர்வத்தில் அந்த ஜாடியை தொட போக அவனை உடனே தொகுப்பாளர் தடுத்தார். நிறுத்து, அந்த ஜாடியோட விலை 55 மில்லியன். நீ எப்படி அதை தொடலாம்? ஏன் தொடக்கூடாது? இதுக்கு முன்னாடி அந்த கிழவன் கையில எடுத்து சுத்தி சுத்தி பார்த்தான். அப்போ நான் பார்க்க கூடாதா? ஏய், என்ன உன்னை வேலையை விட்டு தூக்கணுமா? எவ்வளவு திமிரு இருந்தா என்னோட கெஸ்ட நீ அவமானப்படுத்துவ? கோபமாக யுவான் கத்த தொகுப்பாளருக்கு அப்பொழுதுதான் சேவியர் யார் என்று தெரிந்தது. கூட்டத்தோடு கூட்டமாய் வந்த சாதாரண ஆள் என நினைத்தான். ஆனால் சேவியர் யுவான் விருந்தாளை என எதிர்பார்க்கவே இல்லை. என்ன மன்னிச்சிடுங்க மிஸ்டர் யுவான், தெரியாம தப்பு பண்ணிட்டேன்.
சேவியர் அந்த தொகுப்பாளரை முறைத்து பார்த்தான். யுவான் அருகே இருந்த ஹிட்டாச்சி அவனை நக்கலுடன் பார்த்து சிரித்தான். யுவான், இதுல அவனோட தப்பு என்ன இருக்கு? நீ கூட்டிட்டு வந்தவன் பிச்சைக்காரனை விட மோசமா ட்ரெஸ் பண்ணியிருக்கான். நக்கலாக பேசிக் கொண்டிருக்கும் போது சேவியர் அந்த ஜாடியை சரிபார்த்து விட்டு யுவான் பக்கம் வந்து அமர்ந்தான். ஹிட்டாச்சியை பார்த்து நக்கலாக சிரித்தான் சேவியர். அந்த ஜாடி எங்களுக்கு சொந்தம். இதனை கேட்டதுமே ஹிட்டாச்சி கேலியாக சிரிக்க ஆரம்பித்தான். பட்டிக்காடு, நான் ஆசைப்பட்டதை அடையாம விடவே மாட்டேன். என்ன நம்பலன்னா உன்னோட பாஸ் கிட்டே கேட்டுப்பாரு. திமிராக கூறிட சேவியர் அவனை பார்த்து நக்கலாக சிரித்தான். ஏய், ஜேவியர் ஒன்னும் எனக்கு வேலை பார்க்குற ஆள் கிடையாது, என்னோட ஃப்ரெண்டு. அழுத்தமாக யுவான் கூறிட சேவியர் அவனை ஆச்சரியமாக பார்த்தான். தனக்காக இவன் பேசுவான் என சேவியர் எதிர்பார்க்கவே இல்லை. முதலில் ஹிட்டாச்சி அவனை கேலி செய்த போது கூட யுவானுக்கு அவ்வளவு கோபம் வரவில்லை. தன் மீது இவ்வளவு அக்கறை காட்டுகிறானே என நினைத்து மகிழ்ந்தான் சேவியர். 60 மில்லியன் நான் கொடுக்குறேன். தொகுப்பாளரை பார்த்து கூறினான் யுவான். மிஸ்டர் யுவான் 60 மில்லியன் சொல்லியிருக்காரு. வேற யாராவது இன்க்ரீஸ் பண்றீங்களா? என்ன யுவான், உன்னோட குடும்ப நஷ்டத்துல போயிட்டு இருக்கா? நான் 80 மில்லியன் கொடுக்குறேன். 90 மில்லியன், 100 மில்லியன். இருவரும் மாற்றி மாற்றி ஏலம் எடுக்க மீதமிருந்தவர்கள் அவர்களை வேடிக்கை பார்த்து கொண்டிருந்தார்கள். அவர்களால் இந்த அளவிற்கு பணத்தை கொடுத்து அதனை வாங்க முடியாது. 110 மில்லியன். பெருமூச்சுடன் கூறினான் யுவான். ஏற்கனவே இந்த விலை அதிகமானது. பழங்கால பொருட்களுக்கு இவ்வளவு விலை கொடுப்பது சரியானதுதான். ஆனால் உண்மையிலேயே அது அவ்வளவு மகத்துவம் வாய்ந்ததா என உறுதியாக தெரியவில்லை. என்னதான் ஹிட்டாச்சி அழைத்து வந்த நபர் அதனை சரிபார்த்தாலும் தோராயமாகத்தான் அதனை பற்றி அவரால் கூற முடியும். ஆனால் அது உண்மையான பழங்கால ஜாடிதானா என கண்டுபிடிக்கவே நிறைய மிஷின்கள் தேவைப்படும். அப்படி இருந்தும் ஹிட்டாச்சி முன்பு தோற்க கூடாது என நினைத்தான். 150 மில்லியன். ஒரே அடியாக 40 மில்லியன் அதிகரித்து ஹிட்டாச்சி கூறிட அங்கு இருக்கும் அனைவரும் அதிர்ச்சியில் உறைந்தார்கள். மிஸ்டர் ஹிட்டாச்சி 150 மில்லியன் சொல்லியிருக்காரு. வேற யாராவது சொல்றீங்களா? யுவான் ஏற்கனவே அவனின் காதலை அவனிடம் இழந்து விட்டான். இப்பொழுது அவனின் தன்மானத்தையும் இழக்கக்கூடாது என நினைத்தான். யுவான் விலையை உயர்த்தி கூறப்போக சேவியர் அவனை தடுத்தான். யுவான், போதும், இதுக்கு மேல ஏலத்தை எடுக்காத. என்ன சேவியர் சொல்ற? அவன் முன்னாடி என்னால தோக்க முடியாது. ஹிட்டாச்சி மட்டும் இந்த ஜாடியை வாங்கிட்டானா வாழ்க்கை முழுக்க என்ன அசிங்கப்படுத்திக்கிட்டே இருப்பான். அந்த ஜாடி போலியானது. என்ன சொல்ற? அது போலியானதா? சேவியர், உனக்கு இதை பத்தி எதுவும் தெரியாதுன்னு சொன்ன? அதிர்ச்சி கலந்த குரலில் அவனை பார்த்து கேட்டான் யுவான். ஒரு பக்கம் சேவியர் எப்படி இவ்வளவு உறுதியாக அது போலியானது என கூறுகிறான் என்று யோசித்தான். இன்னொரு பக்கம் ஏன் ஹிட்டாச்சி அழைத்து வந்த நபர் இது போலியானது என கண்டுபிடிக்கவில்லை என நினைத்தான். எபிசோட் 167. சேவியர் சொன்னதை கேட்டு திகைப்புடன் அவனை பார்த்தான் யுவான். இதை பற்றி இவனுக்கு எப்படி தெரியும் என யோசித்து அதிர்ச்சி அடைந்தான். அது கிட்ட போய் பார்த்ததுமே எனக்கு அது போலியானதுன்னு தோணுச்சு. சேவியர் பெரிதாய் விளக்கம் கொடுக்காமல் கூறினான். அவன் இந்த ஜாடியை தொட்ட பொழுது அவனின் மந்திர விரல் அதனின் மகத்துவத்தை காட்டியது. அப்பொழுதுதான் அவனின் மந்திரங்களுக்கு இப்படி ஒரு சக்தி கூட இருக்கிறது என கண்டு கொண்டான். சேவியர் கூறியதை கேட்க மறுப்பாக தலையசைத்தான் யுவான். அது போலியானதா இருந்தா கூட என்னால் இப்ப அதை வாங்காம இருக்க முடியாது. ஹிட்டாச்சி முன்னாடி நான் தோக்க கூடாது. என்னை நம்பு யுவான். இப்போ இதை வாங்கினா அவன் தான் அவமானப்பட போறான். யுவான் ஒரு நிமிடம் யோசித்தான். அவனுக்கு பணம் முக்கியமில்லை, அவனின் கௌரவம் தான் அவனுக்கு முக்கியமாயிருந்தது. ஏற்கனவே ஹிட்டாச்சி அவன் காதலித்த பெண்ணை கவர்ந்துவிட்டு அவனை அசிங்கப்படுத்தி விட்டான். எப்பொழுதும் ஹிட்டாச்சி தான் யுவான் என்ன செய்தாலும் அதற்கு ஒரு படி மேலே செய்து கொண்டிருப்பான். அதனால்தான் இப்பொழுது அவனுக்கு மேல் தான் செய்ய வேண்டும் என நினைத்தான். சரி சேவியர், நான் உன்னை நம்புறேன். பல்லை கடித்துக் கொண்டு சேவியர் சொன்னதை கேட்டான் யுவான். இந்த இடைப்பட்ட நேரத்திலேயே தொகுப்பாளர் ஏலம் விட ஆரம்பித்திருந்தார். 150 மில்லியன் ஒரு தடவை, 150 மில்லியன் 2 தடவை, 150 மில்லியன் 3 தடவை. கங்க்ராச்சுலேஷன்ஸ் மிஸ்டர் ஹிட்டாச்சி. இந்த மாதிரி பொக்கிஷம் எல்லாம் மிஸ்டர் ஹிட்டாச்சி மாதிரி நோபலான ஆளுங்களுக்கு தான் கிடைக்கும். தொகுப்பாளர் கூறியதை கேட்டு லேசாக சிரித்தான் சேவியர். குறுக்க பேசுறதுக்கு மன்னிச்சிருங்க, ஆனா எங்க ஊர்ல நோபல்ங்கிற வார்த்தை பழங்காலத்துல பொண்ணுங்களை தான் குறிப்பிட்டு சொல்லுவாங்க. இதனால நீங்க என்ன சொல்ல வரீங்க?
ஹிட்டாச்சி பாக்குறதுக்கு பொண்ணு மாதிரி இருக்காருன்னு சொல்ல வரீங்களா? இதை கேட்டதுமே ஹிட்டாச்சி முகம் கோபத்தில் சிவந்தது. நிறைய பெண்கள் அவனின் மெலிந்த தேகத்தை கண்டு பொறாமை கொண்டிருக்கிறார்கள். சிறுவயதிலிருந்தே நிறைய பேர் அவன் பார்ப்பதற்கு பெண்ணை போல மிகவும் அழகாக இருக்கிறான் என கூறியிருக்கிறார்கள். இதனால் அவனை பற்றி இப்படி பேசினால் அவனுக்கு கொஞ்சம் கூட பிடிக்காது. ஐயோ, நான் அந்த மாதிரி சொல்லல மிஸ்டர் ஹிட்டாச்சி. நோபல் ஆளுங்களை பத்தி தான் சொன்னேன். பட்டிக்காடு, உன்னோட பாஸ் மாதிரியே நீயும் சரியான வேஸ்டா இருக்கிற. அவனை மாதிரியே உனக்கும் கொஞ்சம் கூட மரியாதையே தெரியல. இப்பதானே கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சொன்னேன் இந்த ஜாடி உனக்கு சொந்தம்னு. இப்ப பாத்தியா அது யார் கையில இருக்குன்னு? வேண்டுமென்றே சேவியரையும் யுவானையும் வம்பிழுத்தான் ஹிட்டாச்சி. யுவானுக்கு கோபத்தை கட்டுப்படுத்த முடியவில்லை. திரும்ப திரும்ப ஹிட்டாச்சி முன்பு அவமானப்படுகிறான். ஆனால் சேவியர் அவனை கண்டு கொள்ளாமல் மிகவும் சாதாரணமாய் அமர்ந்திருந்தான். நீ 150 மில்லியன் கொடுத்து இந்த போலியான ஜாடியை வாங்கியிருக்கிற. இதுல பெருமைப்படுறதுக்கு என்ன இருக்கு சொல்லு? நீதான் இப்ப பெரிய முட்டாளிங்க. ஏய், என்ன பேசுற? பார்த்து பேசு. தேவையில்லாம உன் இஷ்டத்துக்கு கதை கட்டாத. உன்ன மாதிரி ஒரு பட்டிக்காட்டானுக்கு இங்க இருக்கிற விலை மதிக்க முடியாத பொருளை பத்தி எப்படி தெரியும்? அதுவும் இல்லாம ரொம்ப ஃபேமஸான அப்ரைசரை இங்க கூட்டிட்டு வந்திருக்கேன். அவரே இதை டெஸ்ட் பண்ணி தான் சொல்லியிருக்காரு. பொடிப்பையா, உன் இஷ்டத்துக்கு இப்படிலாம் நீ பேசக்கூடாது. அதுவும் என்ன குறை சொல்ற அளவுக்கு உனக்கு எந்த தகுதியுமே இல்லை. சேவியர் அந்த வயதானவரை பார்த்து அவரது தகுதியை அவரே இழக்க வழி தேடுகிறார் என நினைத்து கொண்டான். சரி, இது போலி இல்லைன்னு நீங்க நம்ப மாட்டீங்கன்னா பெட்டு கட்ட தைரியம் இருக்கா? ஓ அப்படியா? நீ சரியான முட்டாள். உனக்கு என்ன எதிர்த்து பேச இவ்ளோ தைரியம் இருக்கா? சரி சொல்லு, என்ன பெட்டு? ஹிட்டாச்சி இந்த விளையாட்டில் ஆர்வம் காட்டினான். உலகில் இருக்கும் நிறைய சூதாட்ட கிளப்பில் பணத்தை தண்ணி போல் செலவழித்திருக்கிறான். அவனுக்கு சூதாட்டம் விளையாடுவது கைதேர்ந்த ஒன்று. அதனால் சேவியர் எல்லாம் தன் முன்னே ஒன்றுமே இல்லை என நினைத்தான். இந்த ஜாடியோட பழமத்தன்மையை டெஸ்ட் பண்ணுவோம். அதை மட்டும் நீங்க உடைச்சிட்டா அது போலியானதுன்னு நான் ப்ரூவ் பண்ணுவேன். பெட்ல நான் தோத்துட்டா நீங்க வாங்கின ஜாடிக்கு நான் நஷ்டஈடு கொடுக்குறேன். இதே நான் ஜெயிச்சிட்டா அதுக்கு பணம் கட்ட தேவையில்லை. என்ன, நீ பணம் கொடுக்க போறியா? முதல்ல காம்பன்சேஷன் கொடுக்குற அளவுக்கு உங்ககிட்ட பணம் இருக்கா? சேவியரின் உடையை பார்த்து நக்கலாக கேட்டான் ஹிட்டாச்சி. சேவியர் தோத்துட்டா அவனுக்கு பதிலா நான் பணம் கொடுக்குறேன். ஹிட்டாச்சி அவன் கையில் இருக்கும் ஜாடியை உண்மையை சொல்ல வேண்டும் என்றால் இவ்வளவு அழகாயிருக்கும் ஜாடியை உடைப்பதற்கு அவன் மனமே ஒத்துழைக்கவில்லை. ஆனால் இன்னொரு புறம் யுவானை அசிங்கப்படுத்த இது நல்ல வாய்ப்பு என நினைத்தான். சரி, ஓகே. ஆனா காம்பன்சேஷனா எனக்கு வெறும் 150 மில்லியன் பத்தாது. இது அவ்வளவு சுலபமா நான் விட மாட்டேன். இது போலியானது இல்லைன்னு உங்களால நிரூபிக்க முடியலன்னா இதுக்கு காம்பன்சேஷனா 200 மில்லியன் எனக்கு வேணும். கூடவே என் முன்னாடி நீங்க மண்டி போடணும். நக்கலாக ஹிட்டாச்சி கூறிட யுவானுக்கு கோபம் அதிகரித்தது. ஹிட்டாச்சி, நீ என்கிட்ட கொள்ளையடிக்க பாக்குறியா? 150 மில்லியனுக்கு வாங்கின இந்த ஜாடிக்கு உனக்கு 200 மில்லியன் இப்ப கேக்குதா? இது என்னோட பொருள். அதனால நான் சொல்றதான் இப்போ இதுக்கு வேலை. என்ன பின்வாங்க பாக்குறியா? நக்கலாக கேட்டான் ஹிட்டாச்சி. சேவியர் யுவானை தடுத்தான். ஹிட்டாச்சியிடம் கோபப்படுவது பயனில்லாத ஒன்று. ஏனென்றால் கூடிய சீக்கிரத்தில் அவனை அழுக போகிறான். சரி, இதுக்கு நான் ஒத்துக்கிறேன். ஆனா இந்த ஜாடி மட்டும் போலியானதா இருந்தா நீ எங்க 2 பேரும் முன்னாடியும் மண்டி போடணும். உன்னால முடியுமா? அதில் ஹிட்டாச்சி அவனை கொலை வெறியுடன் பார்த்தான். யுவானே இதுவரை அவனிடம் இப்படியெல்லாம் பேசியது இல்லை. ஆனால் இந்த சேவியர் எங்கிருந்தோ வந்தவன் அவனிடம் திரும்ப திரும்ப பிரச்சனை செய்கிறானே என கோபம் வந்தது. சரி, எப்படி இருந்தாலும் கடைசியில நீதான் என் காலில் விழ போற. பல்லை கடித்துக் கொண்டு ஹிட்டாச்சி சரி என்று தலையசைத்தான். சேவியரை வில்லனாக பார்த்தான். இங்க இருக்கிற எல்லாரும் கவனிச்சுக்கோங்க. நல்ல இப்ப நடக்க போறதுக்கு நீங்க தான் சாட்சி. அப்புறம் கடைசியில யாராவது இதை பண்ண முடியாதுன்னு சொல்லிட போறாங்க. சும்மா தேவையில்லாம பேசுறதை விட்டுட்டு இந்த ஜாடி போலியானதுன்னு நிரூபிச்சு காட்டு. உன்னால மட்டும் முடியல, இந்த இடத்துலயே உனக்கு சமாதி தான். சேவியர் அந்த ஜாடியை எடுத்து அப்படியே கீழே போட அது நொறுங்கியது. அங்கிருக்கும் அனைவரும் அதனை ஆச்சரியத்துடன் பார்த்தார்கள். 150 மில்லியன் போட்டு வாங்கிய ஜாடியை ஒரே நொடியில் நொறுக்கிவிட்டான் என்று இருந்தது அவர்களுக்கு. பட்டிக்காட்டா, இப்ப எப்படி இந்த ஜாடி போலியானது நிரூபிப்ப? சேவியர் உடைத்த துண்டுகளிலிருந்து ஒரே ஒரு துண்டை எடுத்து அதனை அனைவரிடமும் காட்டினான். அதில் சிகப்பு நிற ஸ்டாம்ப் ஒன்று ஒட்டி இருந்தது. எல்லாரும் இதை நல்லா பாருங்க. இத பார்த்ததுக்கு அப்புறம் சாதாரண முட்டாளுக்கு கூட இதோட உண்மை என்னன்னு தெரியும். சேவியருக்கு அருகில் இருப்பவர்கள் அதனை நன்றாக உற்று பார்த்தார்கள்.
1915 செஞ்சதா? அப்போ இது ஒரிஜினல் இல்ல, டூப்ளிகேட். அங்கிருப்பவர்கள் எல்லாம் இதனை கண்டு அதிர்ச்சி அடைந்தார்கள். குயின் டைனாஸ்டி 1915 முன்பு அழிந்துவிட்டது. அதனால் இது அந்த ராஜா வம்சத்தை சேர்ந்த ஜாடி இல்லை என தெளிவாக கண்டு கொண்டார்கள். இது நிஜத்தில் இருந்ததைப் போலவே போலியாக உருவாக்கப்பட்ட ஜாடி. அனைவரும் பெரும் அதிர்ச்சியுடன் அதனை பார்த்து கொண்டிருந்தார்கள். ஹிட்டாச்சி சேவியர் கையிலிருந்து அந்த உடைந்த துண்டை பிடுங்கி பெரும் திகைப்புடன் பார்த்தான். அவன் அருகில் இருந்த அப்ரைசர் முகம் வெளுத்தது. இத்தனை வருடங்களில் அவர் தவறு செய்ததே இல்லை. ஆனால் இன்று சாதாரண ஒருவன் முன்பு தான் மாட்டிக்கொண்டோமே என்று நினைத்தார். என்ன நடக்குது அப்ரைசர்? அழுத்தமாக அவரிடம் அந்த உடைந்த துண்டை கொடுத்து ஹிட்டாச்சி கேட்க படபடத்தார் அப்ரைசர். அவரும் அதனை வாங்கி பார்த்து நடுக்கத்துடன் நின்றார். நான் தப்பு பண்ணிட்டேன். அவர் சொன்னதை கேட்டதும் அங்கிருந்த அனைவருமே அதிர்ச்சி அடைந்தார்கள். எபிசோட் 167. சேவியர் சொன்னதை கேட்டு திகைப்புடன் அவனை பார்த்தான் யுவான். இதை பற்றி இவனுக்கு எப்படி தெரியும் என யோசித்து அதிர்ச்சி அடைந்தான். அது கிட்ட போய் பார்த்ததுமே எனக்கு அது போலியானதுன்னு தோணுச்சு. சேவியர் பெரிதாய் விளக்கம் கொடுக்காமல் கூறினான். அவன் இந்த ஜாடியை தொட்ட பொழுது அவனின் மந்திர விரல் அதனின் மகத்துவத்தை காட்டியது. அப்பொழுதுதான் அவனின் மந்திரங்களுக்கு இப்படி ஒரு சக்தி கூட இருக்கிறது என கண்டு கொண்டான். சேவியர் கூறியதை கேட்க மறுப்பாக தலையசைத்தான் யுவான். அது போலியானதா இருந்தா கூட என்னால் இப்ப அதை வாங்காம இருக்க முடியாது. ஹிட்டாச்சி முன்னாடி நான் தோக்க கூடாது. என்னை நம்பு யுவான். இப்போ இதை வாங்கினா அவன் தான் அவமானப்பட போறான். யுவான் ஒரு நிமிடம் யோசித்தான். அவனுக்கு பணம் முக்கியமில்லை, அவனின் கௌரவம் தான் அவனுக்கு முக்கியமாயிருந்தது. ஏற்கனவே ஹிட்டாச்சி அவன் காதலித்த பெண்ணை கவர்ந்துவிட்டு அவனை அசிங்கப்படுத்தி விட்டான். எப்பொழுதும் ஹிட்டாச்சி தான் யுவான் என்ன செய்தாலும் அதற்கு ஒரு படி மேலே செய்து கொண்டிருப்பான். அதனால்தான் இப்பொழுது அவனுக்கு மேல் தான் செய்ய வேண்டும் என நினைத்தான். சரி சேவியர், நான் உன்னை நம்புறேன். பல்லை கடித்துக் கொண்டு சேவியர் சொன்னதை கேட்டான் யுவான். இந்த இடைப்பட்ட நேரத்திலேயே தொகுப்பாளர் ஏலம் விட ஆரம்பித்திருந்தார். 150 மில்லியன் ஒரு தடவை, 150 மில்லியன் 2 தடவை, 150 மில்லியன் 3 தடவை. கங்க்ராச்சுலேஷன்ஸ் மிஸ்டர் ஹிட்டாச்சி. இந்த மாதிரி பொக்கிஷம் எல்லாம் மிஸ்டர் ஹிட்டாச்சி மாதிரி நோபலான ஆளுங்களுக்கு தான் கிடைக்கும். தொகுப்பாளர் கூறியதை கேட்டு லேசாக சிரித்தான் சேவியர். குறுக்க பேசுறதுக்கு மன்னிச்சிருங்க, ஆனா எங்க ஊர்ல நோபல்ங்கிற வார்த்தை பழங்காலத்துல பொண்ணுங்களை தான் குறிப்பிட்டு சொல்லுவாங்க. இதனால நீங்க என்ன சொல்ல வரீங்க? ஹிட்டாச்சி பாக்குறதுக்கு பொண்ணு மாதிரி இருக்காருன்னு சொல்ல வரீங்களா? இதை கேட்டதுமே ஹிட்டாச்சி முகம் கோபத்தில் சிவந்தது. நிறைய பெண்கள் அவனின் மெலிந்த தேகத்தை கண்டு பொறாமை கொண்டிருக்கிறார்கள். சிறுவயதிலிருந்தே நிறைய பேர் அவன் பார்ப்பதற்கு பெண்ணை போல மிகவும் அழகாக இருக்கிறான் என கூறியிருக்கிறார்கள். இதனால் அவனை பற்றி இப்படி பேசினால் அவனுக்கு கொஞ்சம் கூட பிடிக்காது. ஐயோ, நான் அந்த மாதிரி சொல்லல மிஸ்டர் ஹிட்டாச்சி. நோபல் ஆளுங்களை பத்தி தான் சொன்னேன். பட்டிக்காடு, உன்னோட பாஸ் மாதிரியே நீயும் சரியான வேஸ்டா இருக்கிற. அவனை மாதிரியே உனக்கும் கொஞ்சம் கூட மரியாதையே தெரியல. இப்பதானே கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சொன்னேன் இந்த ஜாடி உனக்கு சொந்தம்னு. இப்ப பாத்தியா அது யார் கையில இருக்குன்னு? வேண்டுமென்றே சேவியரையும் யுவானையும் வம்பிழுத்தான் ஹிட்டாச்சி. யுவானுக்கு கோபத்தை கட்டுப்படுத்த முடியவில்லை. திரும்ப திரும்ப ஹிட்டாச்சி முன்பு அவமானப்படுகிறான். ஆனால் சேவியர் அவனை கண்டு கொள்ளாமல் மிகவும் சாதாரணமாய் அமர்ந்திருந்தான். நீ 150 மில்லியன் கொடுத்து இந்த போலியான ஜாடியை வாங்கியிருக்கிற. இதுல பெருமைப்படுறதுக்கு என்ன இருக்கு சொல்லு? நீதான் இப்ப பெரிய முட்டாளிங்க. ஏய், என்ன பேசுற? பார்த்து பேசு. தேவையில்லாம உன் இஷ்டத்துக்கு கதை கட்டாத. உன்ன மாதிரி ஒரு பட்டிக்காட்டானுக்கு இங்க இருக்கிற விலை மதிக்க முடியாத பொருளை பத்தி எப்படி தெரியும்? அதுவும் இல்லாம ரொம்ப ஃபேமஸான அப்ரைசரை இங்க கூட்டிட்டு வந்திருக்கேன். அவரே இதை டெஸ்ட் பண்ணி தான் சொல்லியிருக்காரு. பொடிப்பையா, உன் இஷ்டத்துக்கு இப்படிலாம் நீ பேசக்கூடாது. அதுவும் என்ன குறை சொல்ற அளவுக்கு உனக்கு எந்த தகுதியுமே இல்லை. சேவியர் அந்த வயதானவரை பார்த்து அவரது தகுதியை அவரே இழக்க வழி தேடுகிறார் என நினைத்து கொண்டான். சரி, இது போலி இல்லைன்னு நீங்க நம்ப மாட்டீங்கன்னா பெட்டு கட்ட தைரியம் இருக்கா? ஓ அப்படியா? நீ சரியான முட்டாள். உனக்கு என்ன எதிர்த்து பேச இவ்ளோ தைரியம் இருக்கா? சரி சொல்லு, என்ன பெட்டு? ஹிட்டாச்சி இந்த விளையாட்டில் ஆர்வம் காட்டினான். உலகில் இருக்கும் நிறைய சூதாட்ட கிளப்பில் பணத்தை தண்ணி போல் செலவழித்திருக்கிறான். அவனுக்கு சூதாட்டம் விளையாடுவது கைதேர்ந்த ஒன்று. அதனால் சேவியர் எல்லாம் தன் முன்னே ஒன்றுமே இல்லை என நினைத்தான். இந்த ஜாடியோட பழமத்தன்மையை டெஸ்ட் பண்ணுவோம். அதை மட்டும் நீங்க உடைச்சிட்டா அது போலியானதுன்னு நான் ப்ரூவ் பண்ணுவேன்.
பெட்ல நான் தோத்துட்டா நீங்க வாங்கின ஜாடிக்கு நான் நஷ்டஈடு கொடுக்குறேன். இதே நான் ஜெயிச்சிட்டா அதுக்கு பணம் கட்ட தேவையில்லை. என்ன, நீ பணம் கொடுக்க போறியா? முதல்ல காம்பன்சேஷன் கொடுக்குற அளவுக்கு உங்ககிட்ட பணம் இருக்கா? சேவியரின் உடையை பார்த்து நக்கலாக கேட்டான் ஹிட்டாச்சி. ஜேவியர் தோத்துட்டா அவனுக்கு பதிலா நான் பணம் கொடுக்குறேன். ஹிட்டாச்சி அவன் கையில் இருக்கும் ஜாடியை உண்மையை சொல்ல வேண்டும் என்றால் இவ்வளவு அழகாயிருக்கும் ஜாடியை உடைப்பதற்கு அவன் மனமே ஒத்துழைக்கவில்லை. ஆனால் இன்னொரு புறம் யுவானை அசிங்கப்படுத்த இது நல்ல வாய்ப்பு என நினைத்தான். சரி, ஓகே. ஆனா காம்பன்சேஷனா எனக்கு வெறும் 150 மில்லியன் பத்தாது. இது அவ்வளவு சுலபமா நான் விட மாட்டேன். இது போலியானது இல்லைன்னு உங்களால நிரூபிக்க முடியலன்னா இதுக்கு காம்பன்சேஷனா 200 மில்லியன் எனக்கு வேணும். கூடவே என் முன்னாடி நீங்க மண்டி போடணும். நக்கலாக ஹிட்டாச்சி கூறிட யுவானுக்கு கோபம் அதிகரித்தது. ஹிட்டாச்சி, நீ என்கிட்ட கொள்ளையடிக்க பாக்குறியா? 150 மில்லியனுக்கு வாங்கின இந்த ஜாடிக்கு உனக்கு 200 மில்லியன் இப்ப கேக்குதா? இது என்னோட பொருள், அதனால நான் சொல்றதா இப்போ இதுக்கு வேலை. என்ன, பின்வாங்க பாக்குறியா? நக்கலாக கேட்டான் ஹிட்டாச்சி. சேவியர் யுவானை தடுத்தான். ஹிட்டாச்சியிடம் கோபப்படுவது பயனில்லாத ஒன்று. ஏனென்றால் கூடிய சீக்கிரத்தில் அவனை அழுக போகிறான். சரி, இதுக்கு நான் ஒத்துக்கிறேன். ஆனா இந்த ஜாடி மட்டும் போலியானதா இருந்தா நீ எங்க 2 பேரும் முன்னாடியும் மண்டி போடணும். உன்னால முடியுமா? அதில் ஹிட்டாச்சி அவனை கொலைவெறியுடன் பார்த்தான். யுவானே இதுவரை அவனிடம் இப்படியெல்லாம் பேசியது இல்லை. ஆனால் இந்த சேவியர் எங்கிருந்தோ வந்தவன் அவனிடம் திரும்ப திரும்ப பிரச்சனை செய்கிறானே என கோபம் வந்தது. சரி, எப்படி இருந்தாலும் கடைசியில நீதான் என் காலில் விழ போற. பல்லை கடித்துக் கொண்டு ஹிட்டாச்சி சரி என்று தலையசைத்தான். சேவியரை வில்லனாக பார்த்தான். இங்க இருக்கிற எல்லாரும் கவனிச்சுக்கோங்க. நல்ல இப்ப நடக்க போறதுக்கு நீங்க தான் சாட்சி. அப்புறம் கடைசியில யாராவது இதை பண்ண முடியாதுன்னு சொல்லிட போறாங்க. சும்மா தேவையில்லாம பேசுறதை விட்டுட்டு இந்த ஜாடி போலியானதுன்னு நிரூபிச்சு காட்டு. உன்னால மட்டும் முடியல, இந்த இடத்துலயே உனக்கு சமாதி தான். சேவியர் அந்த ஜாடியை எடுத்து அப்படியே கீழே போட அது நொறுங்கியது. அங்கிருக்கும் அனைவரும் அதனை ஆச்சரியத்துடன் பார்த்தார்கள். 150 மில்லியன் போட்டு வாங்கிய ஜாடியை ஒரே நொடியில் நொறுக்கிவிட்டான் என்று இருந்தது அவர்களுக்கு. பண்ணிக்காட்டா, இப்ப எப்படி இந்த ஜாடி போலியானது நிரூபிப்ப? சேவியர் உடைத்த துண்டுகளிலிருந்து ஒரே ஒரு துண்டை எடுத்து அதனை அனைவரிடமும் காட்டினான். அதில் சிகப்பு நிற ஸ்டாம்ப் ஒன்று ஒட்டி இருந்தது. எல்லாரும் இதை நல்லா பாருங்க. இத பார்த்ததுக்கு அப்புறம் சாதாரண முட்டாளுக்கு கூட இதோட உண்மை என்னன்னு தெரியும். சேவியருக்கு அருகில் இருப்பவர்கள் அதனை நன்றாக உற்று பார்த்தார்கள். 1915 செஞ்சதா? அப்போ இது ஒரிஜினல் இல்ல, டூப்ளிகேட். அங்கிருப்பவர்கள் எல்லாம் இதனை கண்டு அதிர்ச்சி அடைந்தார்கள். குயின் டைனாஸ்டி 1915 முன்பு அழிந்துவிட்டது. அதனால் இது அந்த ராஜா வம்சத்தை சேர்ந்த ஜாடி இல்லை என தெளிவாக கண்டு கொண்டார்கள். இது நிஜத்தில் இருந்ததை போலவே போலியாக உருவாக்கப்பட்ட ஜாடி. அனைவரும் பெரும் அதிர்ச்சியுடன் அதனை பார்த்து கொண்டிருந்தார்கள். ஹிட்டாச்சி சேவியர் கையிலிருந்து அந்த உடைந்த துண்டை பிடுங்கி பெரும் திகைப்புடன் பார்த்தான். அவன் அருகில் இருந்த அப்ரைசர் முகம் வெளுத்தது. இத்தனை வருடங்களில் அவர் தவறு செய்ததே இல்லை. ஆனால் இன்று சாதாரண ஒருவன் முன்பு தான் மாட்டிக்கொண்டோமே என்று நினைத்தார். என்ன நடக்குது அப்ரைசர்? அழுத்தமாக அவரிடம் அந்த உடைந்த துண்டை கொடுத்து ஹிட்டாச்சி கேட்க படபடத்தார் அப்ரைசர். அவரும் அதனை வாங்கி பார்த்து நடுக்கத்துடன் நின்றார். நான் தப்பு பண்ணிட்டேன். அவர் சொன்னதை கேட்டதும் அங்கிருந்த அனைவருமே அதிர்ச்சி அடைந்தார்கள். Join with Rajan Leon YT in Telegram to get faster update. Name: Rajan Leon YT. எபிசோட் 169. யுவான் இதெல்லாம் அமைதியாய் அமர்ந்து வேடிக்கை பார்த்து கொண்டிருந்தார். இதற்கு முன்பு ஹிட்டாச்சி அவனை மிகப்பெரிய அளவில் அசிங்கப்படுத்தியிருக்கிறார். அப்பொழுதெல்லாம் அவனின் ஆத்திரத்தை வெளிப்படுத்த இடம் கிடைக்கவில்லை. ஆனால் சேவியர் ஹிட்டாச்சியை இப்படியெல்லாம் நடத்துவான் என கனவிலும் எதிர்பார்க்கவில்லை. சேவியர் பயங்கரமான ஆளா இருக்கானே, அந்த ஹிட்டாச்சியவே மண்டி போட வச்சிட்டான். மனதில் நினைத்த யுவான் சத்தமாக சிரித்து சேவியர் தோளில் கையை போட்டுக் கொண்டார். சேவியர், நீ பயங்கர கில்லாடிதான். மண்டியிட்டிருக்கும் ஹிட்டாச்சியை நக்கலாக பார்த்தான் யுவான். ஏய், என்னை மாஸ்டர்னு கூப்பிடு. நக்கலாக சொல்லவும் தான் ஹிட்டாச்சிக்கு நினைவு வந்தது போல இருந்தது. தன்னை அறியாமல் மண்டியிட்டிருப்பதை உணர்ந்தவன் உடனே கோபத்தில் எழுந்து நின்று யுவானை முறைத்தான். ஏய் யுவான், இதுக்காக கூடிய சீக்கிரமே உன்னை நான் பழி வாங்குவேன். என்ன அதுக்குள்ளே எழுந்துட்ட? அவனை மட்டும் ஈஸியா மாஸ்டர்னு கூப்பிட்ட?
இப்ப என்னையும் கூப்பிடு. யுவான், அவங்கிட்ட இருந்து இந்த உடஞ்ச பீசஸ் எல்லாத்தையும் வாங்கிக்கோ, அது உனக்கு பயன்படும். இதனை கேட்டு ஆச்சரியத்துடன் அவனை பார்த்தான் யுவான். ஹிட்டாச்சியை அசிங்கப்படுத்தும் ஆர்வத்தில் அவன் இருக்க, எதனால் திடீர் என்று இந்த உடைந்த துண்டுகளை வாங்க சொல்கிறான் என யோசித்தான். சேவியர், இதான் போலியான ஜாடின்னு சொன்னேன், அப்படியே அதை வாங்கணும். இதுக்கு பதிலா அவனை நான் மாஸ்டர்னு சொல்ல சொல்லு. ப்ளீஸ் யுவான், நான் சொல்றதை நம்பு. இதை மட்டும் நீ வாங்கினா அவன் உன்னை மாஸ்டர்னு சொல்றதை விட ரொம்ப பெரிய விஷயம் உனக்கு கிடைக்கும். சரி சரி ஹிட்டாச்சி, இந்த உடஞ்ச பீஸ்லாம் நானே எடுத்துக்கிறேன். இதுக்கு ஒரு விலையை சொல்லு. அந்த நேரத்தில் ஹிட்டாச்சி முகம் வெளுத்து போனது. தன்னை அறியாமல் எப்படி இப்படி செய்தோம் என யோசித்தபடியே நின்றவன் சேவியரை பயத்துடன் பார்த்தான். அவனுக்கு பெரிய அவமானமாகவும் கூடவே அதீத கோபமும் இருந்தது. இவ்வளவு நடந்தும் மீண்டும் அவனை அவமானப்படுத்தவே நினைத்தான். என்ன, உனக்கு இதை வாங்கணுமா? சரி, இதுக்கு 1 மில்லியன் கொடு. பல்லை கடித்துக் கொண்டு கூறினான் ஹிட்டாச்சி. நிச்சயம் இந்த உடைந்த துண்டுகளை வாங்க யுவானும் சேவியரும் செலவழிக்க மாட்டார்கள் என நினைத்தான். இன்னும் பிரச்சனை செய்து அவனின் கோபத்தை போக்கிக் கொள்ள நினைத்தான். அப்படியே அவர்கள் இதனை 1 மில்லியன் கொடுத்து வாங்கினாலும் அதனை வைத்து அவமானப்படுத்தலாம் என யோசித்தான். யுவானுக்கும் இதனை போய் 1 மில்லியன் கொடுத்து வாங்குவது முட்டாள்தனமாக தோன்றியது. ஆனால் அவன் பேசுவதற்கு முன்பே சேவியர் பேசினான். டீல் ஓகே. இதனை கேட்டதும் அவனை ஆச்சரியத்துடன் பார்த்தான் யுவான். இவ்வளவு நேரம் நன்றாக இருந்தானே, இப்பொழுது என்ன ஆனது என்பது போல சேவியரை பார்த்தான். கூட்டத்தில் இருந்தவர்களுமே சேவியரை முட்டாளாக பார்த்தார்கள். யுவான், அவனுக்கு பணத்தை கொடுத்துரு. யுவானுக்கு வேறு வழி இல்லாமல் செக்கில் கையெழுத்து போட்டு ஹிட்டாச்சியிடம் கொடுத்தான். சரியான முட்டாளா இருக்கீங்க. உடஞ்ச ஜாடிக்கு போய் 1 மில்லியன் கொடுத்து வாங்கியிருக்கீங்க. கேவலமா இல்ல? ஹிட்டாச்சி நக்கலாக பேச சேவியர் கீழே குனிந்து உடைந்த துண்டுகளிலே இருக்கும் மிகப்பெரிய ஒரு துண்டை எடுத்தான். அதனை உடைத்தவன் அதன் உள்ளே அழகாய் மடித்து வைக்கப்பட்டிருந்த பேப்பர் ஒன்றை காட்டினான். அதனை பார்த்ததுமே அங்கிருப்பவர்களுக்கு ஆச்சரியமாயிருந்தது. அனைவரையும் விட அப்ரைசர் தான் அதிர்ச்சியுடன் பார்த்தார்கள். புதையல் உண்மையாகவே இப்படி மறைக்க வைக்கப்பட்டிருக்கிறதா என நினைத்தார்கள். பழங்கால பொருட்களில் இம்மாதிரியான மறைமுக புதையல் இருப்பது பழக்கம்தான். பொக்கிஷமான பொருட்கள் எல்லாம் இது போன்ற சாதாரண பொருட்களுக்குள் மறைத்து வைக்கப்பட்டிருக்கும். பொதுவாய் இம்மாதிரியான காகிதங்களில் பழங்கால பெயிண்டிங்களும் காலிகிராஃபியும் இருக்கும். ஏனென்றால் அவற்றை தான் சுலபமாக மறைத்து வைக்க முடியும். சேவியர் மிகவும் பக்குவமாய் அந்த பழங்கால பேப்பரை பிரித்தான். அவன் அருகில் இருந்த யுவான் அதில் என்ன இருக்கிறது என எட்டி பார்த்தான். நதிக்கரையில் இருக்கும் ஒரு பாலத்தை அதில் வரைந்திருந்தார்கள். கூடவே அந்த காகிதத்தில் கடைசி ஓரத்தில் ஒரு முத்திரை பதிக்கப்பட்டிருந்தது. அது பழங்காலத்தில் வாழ்ந்த ஒரு ராஜா குடும்பத்தை சேர்ந்த முத்திரை. இந்த முத்திரை ஜாங் ஜிடோன் ராஜ்யத்தை சேர்ந்தது. ஆச்சரியத்துடன் கூறினான் சேவியர். அவனே இப்படி ஒன்று இருக்கும் என எதிர்பார்க்கவே இல்லை. அவனும் அந்த ராஜ்யத்தை பற்றி கேள்விப்பட்டிருக்கிறான். அப்பேற்பட்ட ராஜ வம்சத்தை சேர்ந்த பெயிண்டிங் இந்த ஜாடியில் இருக்கும் என எதிர்பார்க்கவே இல்லை. ஓ மை காட், இதுதான் இங்க இருக்கிறதுலே ரொம்ப விலை மதிக்க முடியாத ஒண்ணு. அந்த ராஜ்யத்தை சேர்ந்த பெயிண்டிங்கை யாராலும் வாங்கவே முடியாது. அவையெல்லாம் பொக்கிஷமாய் மியூசியத்தில் இருக்கக்கூடியவை. எங்க அது கொடு, நான் பாக்குறேன். ஆர்வமாக அந்த அப்ரைசர் வந்து பார்த்தார். சேவியர் அவரை தடுக்கவில்லை. அந்த வயதானவர் அதனை பார்த்ததுமே மகிழ்ச்சி அடைந்தார். இது உண்மையிலேயே ஜாங் ஜெடோன் ராஜ்யத்தை சேர்ந்த பெயிண்டிங் தான். இப்படி ஒரு பொக்கிஷம் இதுல இருக்கும்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. 1 மில்லியன் கொடுத்து இவ்வளவு பெரிய பொக்கிஷத்தை வாங்கியதை யுவான் அதிர்ஷ்டமாக உணர்ந்தான். மிஸ்டர் ஹிட்டாச்சி, உண்மையிலேயே நீ ரொம்ப ஸ்மார்ட்டான ஆளுதான். உன்னை நினைச்சா எனக்கே அசிங்கமா இருக்கு. 150 மில்லியன் கொடுத்து போலியான ஜாடியை வாங்கி அதை உடைச்சிட்டேன். இப்போ அந்த உடைஞ்சதை சாதாரண 1 மில்லியனுக்கு வித்துட்ட. அதுக்குள்ள இப்படி ஒரு விஷயம் இருக்கிறதே உனக்கு தெரியல. இந்த லட்சணத்துல நீ பொக்கிஷம் வாங்குறதுக்கு இந்த இடத்துக்கு வந்திருக்க. நக்கலாக சேவியர் கூறிட அவனை ஆத்திரத்துடன் முறைத்தான் ஹிட்டாச்சி. இன்னைக்கு அவன் ஏகப்பட்ட நஷ்டத்தை அடைந்து விட்டான். பழங்காலத்தில் அவர்கள் ஊரில் 3 பெரும் ராஜ்யங்கள் இருந்தது. அதில் எப்பொழுதுமே ஒரே ஒரு சிற்றரசர் இன்னொரு சிற்றரசரை தோற்கடித்துக் கொண்டே இருப்பார். அதே போல்தான் இன்று சேவியர் ஹிட்டாச்சியை அவமானப்படுத்திக் கொண்டிருந்தார். முதலில் சேவியர் அவனை தூண்டிவிட்டு ஜாடியை அதிக விலையில் வாங்க வைத்து அடுத்ததாய் அதனை போலியானதாக காட்டிவிட்டான். இரண்டாவது அவனை மண்டியிட வைத்து சேவியரை மாஸ்டர் என அழைக்க வைத்தான். கடைசியாக சேவியர் இந்த உடைந்த துண்டுகளை 1 மில்லியனுக்கு வாங்கி அதிலிருந்து விலை மதிப்பு இல்லாத ஒரு பெயிண்டிங்கை எடுத்துக்கொண்டார்.
இந்த 3 செயலும் அவனுக்கு தெரிய அவமானமாக இருந்தது. இந்த பெயிண்டிங்க்கு ரொம்ப ரொம்ப நன்றி ஹிட்டாச்சி. சிரித்தபடியே யுவான் சேவியரை அழைத்து சென்றான். இதுபோல அவன் என்றுமே மகிழ்ச்சியாய் இருந்ததே இல்லை. செல்லும் அவர்களையே கொலை வெறியுடன் பார்த்து கொண்டு நின்றான் ஹிட்டாச்சி. எப்படியாவது சேவியரை கொன்றே ஆக வேண்டும் என நினைத்தான். சேவியரும் யுவானும் அவனின் அறைக்கு வந்தார்கள். சேவியர், இந்த பெயிண்டிங்கை நீயே வச்சுக்கோ, இது உனக்கானது. சேவியர் உடனே மறுப்பாக தலையசைத்தான். இல்ல யுவான், இதை நீ தான் 1 மில்லியன் கொடுத்து வாங்கின, சோ இதை நீயே வச்சுக்கோ. என்னது, உனக்கு இது வேண்டாமா? ஆனா இதை நீ தானே கண்டுபிடிச்ச. நீ மட்டும் இதை கண்டுபிடிக்கலனா எனக்கு இந்த பெயிண்டிங் ஏன் கிடைச்சிருக்காது? யுவான் கூறியதை கேட்டு மறுப்பாக தலையசைத்தான் சேவியர். சேவியர் எதற்கும் பேராசைப்படும் நபர் இல்லையே, ஆனால் அதனை விட உணர்வுகளுக்கு மதிப்பு கொடுப்பவன். யுவான் மட்டும் அவனுக்கு உறுதுணையாக என்று இல்லாமல் இருந்திருந்தால் நிச்சயம் அனைவர் முன்பிலும் அவனுக்கு பெரும் அவமானம் நடந்திருக்கும். மற்றவர்கள் எல்லாம் அவனை அவமானப்படுத்தி அங்கிருந்தே துரத்தி விட்டிருப்பார்கள். ஆனால் யுவான் இப்பொழுது அவனின் உயிர் நண்பன். இந்த பெயிண்டிங் வைத்து அவன் எதுவும் செய்ய போவது இல்லை. ஹிட்டாச்சியை அசிங்கப்படுத்தியதற்கு யுவானுக்கு உதவினான். இல்ல யுவான், இது உனக்கு தான், வச்சுக்கோ. உன்னோட தாத்தாவுக்கு பிறந்த நாள் வரப்போகுதுன்னு சொன்னல, ஸோ அவர்கிட்ட கொடு. இதுதான் ரொம்ப விலை மதிக்க முடியாத கிஃப்ட், அதனால இதையே அவரோட பர்த்டே கிஃப்டா கொடுத்துரு. அதை யோசித்த யுவான் சம்மதமாக தலையசைத்தான். சேவியர், உண்மையிலே நீ பயங்கரமான ஆளு. அந்த ஹிட்டாச்சியை ஒரு வழி பண்ணிட்ட. ஆனா அந்த ஹிட்டாச்சி நீ நினைக்கிற மாதிரி சாதாரண ஆளு கிடையாது. கண்டிப்பா அவன் ஏதாவது கேவலமா பிளான் பண்ணுவான். இன்னைக்கு அவனுக்கு இங்க இருக்கிறவங்க முன்னாடி ரொம்ப பெரிய அவமானம் நடந்துருச்சு. அதனால நிச்சயமா அவனுக்கு தொல்லை கொடுக்கறதுக்காகவே ஏதாவது பண்ணுவான். அப்படி ஏதாவது பண்ணா உடனே என்கிட்ட சொல்லு, ஓகே? அக்கறையாக அவனை பார்த்து கூறினான் யுவான். எபிசோட் 170. யுவான் கூறியதை கேட்டு லேசாக தலையசைத்தான் சேவியர். அங்கிருந்து இருவரும் வரும்போது ஹிட்டாச்சியின் கொலைவெறி பார்வையை கண்டு கொண்டான். அவன் மந்திர சக்தியை பயன்படுத்த ஆரம்பித்ததிலிருந்து அவனின் உணர்வுகளுக்கு சக்தி அதிகம் இருந்தது. சேவியர், இந்த நிமிஷத்துல இருந்து நீயும் நானும் நல்ல பிரதர்ஸ். உனக்கு ஒண்ணுனா கண்டிப்பா நான் வருவேன். உனக்கு என்ன மாதிரியான உதவி தேவைப்பட்டாலும் என்கிட்ட கண்டிப்பா நீ கேட்கலாம். யுவான் கூறியதை கேட்டு புன்னகைத்தான் சேவியர். இருவருக்கும் நீண்ட நாள் பழக்கம் இல்லை என்றாலும் யுவான் மிகவும் நல்லவனாக இருக்கிறானே என நினைத்தான். கண்டிப்பா நாம 2 பேரும் நல்ல பிரதர்ஸா இருப்போம். 2 பேரும் ஒன்றாய் பேசி சிரித்தபடியே குடித்தார்கள். சேவியரை விட யுவானுக்கு 1 வயது பெரிது என்பதனால் அவன் அண்ணாவாகவும் இவன் தம்பியாகவும் மாறினார்கள். இருவரும் மகிழ்ச்சியுடன் குடித்துக் கொண்டிருந்தார்கள். யுவான், எப்போ கப்பல் கரைக்கு போகும்? இங்கு இருக்கும் ட்ரெஷர் அப்ரைசர் எப்படி இருக்கும் என்று அனுபவித்து விட்டான். இதற்கு மேலும் அவன் இங்கே இருக்க நினைக்கவில்லை. அவன் ஊரில் அவனுக்கு ஏகப்பட்ட வேலை இருக்கிறது. இப்படியும் நாளைக்கு நைட் ஆகும். அது வரைக்கும் இங்கேயே நல்லா ரெஸ்ட் எடு. உனக்கு ஒரு ரூம் பக்கத்திலே நான் ஏற்பாடு பண்ண சொல்றேன். சரி, அதுவரை நானும் இங்கேயே ரெஸ்ட் எடுக்கிறேன். அதன் பின்பு யுவான் சொன்னது போலேயே அவனுக்கு அறையை ஏற்படுத்தி கொடுக்க அங்கு மெத்தையில் படுத்தான். இன்று நடந்த நிகழ்வுகளை பற்றியே யோசித்துக் கொண்டிருந்தான் சேவியர். பழங்கால பொருட்கள் எதுவாக இருந்தாலும் அதில் உண்மையான சக்தி இருப்பதை உணர்ந்தான். அவன் கல்லை வாங்கிய பொழுது 2 கல்லில் இருந்தும் சுத்தமான சக்தியை உணர்ந்தான். அதே போல அந்த பெயிண்டிங்கை அவன் கண்டதுமே வேறு விதமான சக்தியை உணர்ந்தான். பழங்கால பொருட்களிலிருந்து அவனுக்கு கிடைத்த சக்தி இன்னும் அவன் உடலில் இருந்தது. அதனால் எவ்வளவு சீக்கிரம் அவன் ஊருக்கு செல்ல முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் சென்று அதனை எல்லாம் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என நினைத்தான். சேவியர் கொஞ்சம் கொஞ்சமாய் அந்த மந்திர புத்தகத்தில் இருப்பதை பின்பற்றி அப்படியே வாழ ஆரம்பித்தான். சேவியர் உடலில் இருக்கும் 3 விதமான சக்திகளும் கொஞ்சம் கொஞ்சமாய் அவனுள் இறங்க தியானத்தில் மூழ்கினான். மறுபக்கம் ஹிட்டாச்சி அவனின் அறையில் சிவந்த முகத்துடன் அமர்ந்திருந்தான். அவன் அறை இருட்டாக இருக்க அவன் முன்பு 2 நின்ற ஆட்கள் இருந்தார்கள். அவனை கொன்னு இந்த கடல்ல போட்டுருங்க. கோபத்துடன் கட்டளையாக கூறிட இருவரும் இருட்டில் மறைந்தார்கள். கோபத்துடன் ஜன்னல் பக்கம் சென்ற ஹிட்டாச்சி கடலை வெறித்து பார்த்தான். எவ்வளவு திமிர் இருந்தா இந்த பட்டிக்காடு என்னையே அசிங்கப்படுத்துவான். அவன் மனசுல என்ன நினைச்சிட்டு இருக்கிறான்? நான் யாரு, எவ்வளவு பெரிய குடும்பத்தை சேர்ந்தவன், இதை பத்தி எதுவுமே தெரியாம ரொம்ப ஈஸியா என்ன நினைச்சிட்டான். நிஞ்ச ஆளுங்களை பகல் நேரத்துல வெளிக்காட்டக்கூடாதுன்னு என் அப்பா சொன்ன ஒரே காரணத்துக்காக தான் அவனை இவ்வளவு நேரம் விட்டு வச்சேன். இப்போ இருட்டிருச்சு. இனிமே அவனை கொல்லாம விட்டு வைக்க கூடாது. அதீத கோபத்துடன் சொல்லிக் கொண்டு நின்றான் ஹிட்டாச்சி. தன்னை அவமானப்படுத்தியது தன் குடும்பத்தையே அவமானப்படுத்தியது போல உணர்ந்தான்.
சேவியர் அவன் அறையில் தியானம் செய்து கொண்டிருக்கும் போது ஏதோ ஒரு ஆபத்து வருவதை உணர்ந்தான். பின்னாலிருந்து யாரோ தன்னை தாக்க வருவதை உணர்ந்தவன் வேகமாய் அதிலிருந்து தப்பித்தான். இருட்டில் ஒரு கத்தை சேவியர் அமர்ந்திருந்த இடத்தை தீண்டியது. ஒரு நொடி சேவியர் தாமதித்திருந்தால் கூட அதனால் பாதிக்கப்பட்டிருப்பான். அதிலும் அந்த கத்தியில் விஷம் இருப்பதை உணர்ந்து கொண்டான். என்ன கொல்றதுக்கு இவ்ளோ பக்காவா பிளான் பண்ணிருக்கியா? மனதில் நினைத்து கொண்டு அந்த கத்தியை பார்த்தான். ஆனால் அடுத்த நிமிடமே அந்த கத்தி காற்றில் மறைந்து விட்டது. ஹிட்டாச்சி ஏவிவிட்ட ஆட்கள் தலை சிறந்த நிஞ்சாக்கள். தங்களை மறைய வைத்துக் கொள்வதில் மிகவும் திறமையானவர்கள். சேவியர் அந்த அறையை சுற்றி பார்த்தான். நேராக ஜன்னலை நோக்கி நடந்தவன் திடீரென திரும்பி சுவற்றில் ஓங்கி குத்தினான். எப்படி அவன் நம்மள கண்டுபிடிச்சான்? ஆச்சரியத்துடன் நினைத்தான் நிஞ்சா. சுவற்றோடு சுவராய் மறைந்திருக்கும் நிஞ்சா சேவியர் தன்னை கண்டு கொண்டதை நினைத்து ஆச்சரியமடைந்தான். அந்த நிஞ்சா தப்பிக்க பார்க்க சேவியர் அவனின் கழுத்தை இறுக்கமாக பிடித்தான். என்ன, உங்களை அந்த ஹிட்டாச்சி அனுப்பி விட்டானா? சேவியர் வார்த்தையை கேட்டதுமே அந்த நிஞ்சா அதிர்ச்சியாக அவனை பார்த்தான். யாரா நீ? உன்னை அடிக்கிறதுக்கு நான் வந்தா நீ என்னையவே அடிக்கிற? உனக்கு எப்படி இங்க 2 பேர் இருக்கிறத பத்தி தெரியும்? ஆச்சரியத்துடன் மனதில் நினைத்தான். அவனுடன் வந்த இன்னொரு பெண் நிஞ்சா இருட்டில் மறைந்திருந்தவள் குழப்பத்துடன் பார்த்தாள். ஏதேனும் தவறு செய்து விட்டோமோ என யோசித்தாள். ஒழுங்கா வெளியே வந்துரு. டேபிளில் இருக்கும் ஒரு கிளாஸ் எடுத்து சுவற்றில் இருக்கும் ஓரத்தில் விசிறி அடித்தான். உடனே ஒரு நிழல் சுவற்றின் ஓரத்திலிருந்து வெளிவந்தது. அவள் வைத்திருக்கும் கத்தி சேவியர் கழுத்தை குறிவைத்தது. இன்னொரு நிஞ்சா அவனது கையை குறிப்பார்த்தான். அவளின் எண்ணம் ஒன்றே ஒன்றுதான். ஒன்று, அவள் சேவியரை கொல்ல வேண்டும். இல்லை என்றால் சேவியர் அவனை தடுக்கும் நேரத்தில் அந்த நிஞ்சாவை விட்டுவிட வேண்டும். அவளின் நினைப்பை புரிந்து கொண்டான் சேவியர். அதில் மர்மமாக புன்னகைத்தவன் அந்த நிஞ்சாவை உயர்த்தி அவன் முன்பு வைத்துக் கொண்டான். வெக்கம் கிட்டவன்! தன்னுடன் வந்தவனை பாதுகாப்பிற்காக பயன்படுத்துவதை பார்த்து கோபத்துடன் கத்தினாள். அதே கோபத்துடன் காற்றில் மறைந்து விட்டாள். அதில் யோசித்த சேவியர் அடுத்த நிமிடமே அவன் பின்னால் எட்டி உதைக்க அந்த பெண் 2 அடி பறந்து போய் விழுந்தாள். கீழே விழுந்தவள் வலி பொறுக்க முடியாமல் சத்தமாக அலறினாள். அவன் விட்ட உதையில் அவளின் விலா எலும்புகள் நிச்சயம் உடைந்திருக்கும். வாயிலிருந்து ரத்தத்தை துப்பியவள் சேவியரை மிரண்ட விழிகளுடன் பார்த்தாள். ஏன் சேவியர் முன்பு தனது சக்தி வேலை செய்யவில்லை என யோசித்தாள். உன்னோட இன்விசிபிள் சக்தி என்கிட்ட எடுபடாது. அப்படி இருந்தும் முட்டாள்தனமா அதை யூஸ் பண்ற. நிஞ்சா பொதுவாய் இன்விசிபிள் சக்தியை தான் அதிகமாய் பயன்படுத்தி அவர்களின் எதிராளியை கொல்ல பார்ப்பார்கள். ஆனால் எப்படி சேவியர் இதனை கண்டு கொண்டான் என அவளுக்கு ஆச்சரியமாயிருந்தது. எப்படி உன்னால இத பண்ண முடிஞ்சது? இது ஒன்றும் அவ்வளோ பெரிய விஷயம் இல்லை. இது சாதாரண சின்ன ட்ரிக்கு. இதெல்லாம் எங்க ஊர்ல எடுபடாது. நீங்க தான் இது ரொம்ப பெரிய விஷயமா நினைச்சு பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. நுகரா குடும்பத்தை சேர்ந்த ஆளையே நீ அவமதிச்சிருக்க. அதனால உன்னை கொல்லாம விட மாட்டோம். நீயே இப்ப உயிரோட இருப்பியா இல்லையான்னு தெரியல. இதுல நீ என்ன மிரட்டுறியா? அந்த பெண் நின்றா அவளுடன் வந்தவனை பார்த்தாள். எப்படியாவது சேவியர் கவனத்தை திசை திருப்ப நினைத்தாள். நுகரா குடும்பத்துல நிறைய எக்ஸ்பர்ட்ஸ் இருக்காங்க. நாங்க 2 பேரும் சாதாரண நிஞ்சாதான். நீ எங்களை இப்ப கொன்னா கண்டிப்பா அடுத்தது உன்னை கொல்றதுக்கு எங்களோட மாஸ்டர் வருவாரு. நீ எங்க போனாலும் என்ன பண்ணாலும் அவங்க உன்னை விட மாட்டாங்க. ஐயோ! சேவியர் அந்த நிஞ்சா கழுத்தை அழுத்தமாய் பிடித்து நெரித்திருந்தார். சேவியர் அந்த பெண்ணிடம் பேசிக் கொண்டிருக்கும் போது அவன் பிடியிலிருந்து நிஞ்சா அவனுக்கு பின்னால் இருந்து ஒரு மடல் ஒன்றை எடுத்தான். அவன் அதனை திறப்பதற்கு முன்பே சேவியர் அவன் கழுத்தை நெரித்துக் கொன்றான். அந்த நிஞ்சா கடைசி மூச்சு இருக்கும் வரையில் சேவியரை வெறுப்புடன் பார்த்தான். நொடி பொழுதல் நடந்த நிகழ்வில் அந்த பெண் சேவியரை ஆச்சரியத்துடன் பார்த்தாள். ஒரு நிஞ்சாவை கொல்வது அவ்வளவு சாதாரண விஷயம் இல்லை. ஆனால் அவன் இவ்வளவு சுலபமாய் அவனை கொன்றுவிட்டானே என நினைத்தாள். எவ்வளவு தைரியம் இருந்தா நுகரா குடும்பத்தை சேர்ந்த நிஞ்சாவையே நீ கொன்னிருப்ப. உன்னுடைய சாவு கன்ஃபார்ம். அதீத கோபத்துடன் சேவியரை பார்த்து கூறினாள். தன்னுடன் வந்தவனை கொன்றுவிட்டானே என அவளுக்கு ஆத்திரம் அதிகரித்தது. அடுத்து ஒன்னதான் கொல்ல போறேன். அழுத்தமாக கூறிய சேவியர் சற்றும் யோசிக்காமல் அந்த நிஞ்சா கையில் இருந்த கத்தியை கொண்டு அந்த பெண் நின்றா நெஞ்சிலேயே குத்தினான். எந்த ஒரு சத்தமும் இல்லாமல் அந்த பெண்ணை அவன் கையாலேயே கொன்றான் சேவியர். இதுவே முதல் முறையாக அவன் கையால் ஒருவரை கொல்கிறான். அதற்கான எந்த ஒரு குற்ற உணர்வும் அவனுக்கு இல்லை. இவர்கள் இருவரும் அவனை கொல்ல வந்ததனால் அவனும் யோசிக்காமல் அவர்களை கொன்றுவிட்டான்.